அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக சார்பில் மான நஷ்டஈடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக சமீபத்தில் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்ட பிற செய்தியாளர் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வரையும் தமிழக அரசு உள்ளிட்டவர்களையும் தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். ஏற்கனவே இன்று காலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக சார்பில் ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எனவே அந்த இருவர் மீதும் அந்த அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது திமுக தரப்பில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 1 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட ஈடு வழக்கு தற்போது தொடரப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஒரு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான நிகழ்வில் தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.